வணக்கம். உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய சிறந்த உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிடும் பொழுது அது மருந்தாகவும், அந்த மருந்தே உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்றது தான் இந்த உணவே மருந்து, மருந்தே உணவு. இந்த மாதிரி நல்ல உணவுகளை, அதாவது உடலுக்கு கேடு விளைவிக்காத எந்த உணவுகளையும் நம்ம சாப்பிடும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான உடல் உபாதைகளும் ஏற்படாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது நம்மளுடைய மனசு சம்பந்தமான பிரச்சனைகள், மன உளைச்சல், தொற்று நோய்கள், காற்று மாசு, இல்லைனா நீரில் வரக்கூடிய மாசுனால வரக்கூடிய பிரச்சனைகள், காய்கறிகள் பழங்கள்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள், அதாவது பூச்சிக்கொல்லி விஷங்கள் மாதிரியான பிரச்சனைகளில் வரக்கூடிய தொந்தரவுகள்னு இன்னைக்கு எவ்வளவுதான் மருந்தாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் சில விதங்களில் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நாம் அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு விதமான கை வைத்தியம், அதாவது நம்மளுடைய பாரம்பரிய வைத்திய முறைகள், நாட்டு மருத்துவ முறைகளை ஏதாவது பின்பற்றணும் அப்படின்னாலே அது சரியாயிடும். இந்த மாதிரியான மருந்து எடுத்துக்கும் பொழுது எப்பயாவது வந்திருக்கக்கூடிய அந்த உடல் உபாதைகள் சரியாகும், ஆரோக்கியமான நிலைக்கு நம்ம மீண்டு வர முடியும். இதுதான் மருந்து. அதாவது மருந்தா நம்ம எடுத்துக்கும் பொழுது அது அந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ணிடும். அப்ப இங்க வரக்கூடிய இந்த மருந்துனா என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். உணவு, ஆரோக்கியமான உணவை நம்ம எடுத்துக்கும் பொழுது அதுவே உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் மருந்தாகவும் வேலை செய்யக்கூடியது. ஆனால் ஏதாவது சில விதமான பிரச்சனைகள் ஏற்படும் போது நம்ம தனிப்பட்ட முறையில் சில மருத்துவ முறைகளையும் மேற்கொள்கிறோம். இதை தான் நம்ம மருந்துன்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த மருந்து அப்படின்றது எத்தனை நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அளவுக்கு மிஞ்சின உணவே நஞ்சாகும் பொழுது அளவுக்கு மிஞ்சின மருந்து பல விதங்களில் உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. அது நாட்டு மருத்துவ முறைகளாக இருந்தாலும் சரி, இல்லை பாரம்பரிய மருத்துவ முறைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அளவுக்கு மிஞ்சும் பொழுது உணவுமே நஞ்சாகும். அளவுக்கு மிஞ்சும் பொழுது மருந்து ரொம்பவே பெரிய பக்க விளைவுகளையும் பாதிப்புகளையும் கட்டாயம் ஏற்படுத்தும். அப்போ எப்படி நம்ம மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, விருந்தும் மருந்தும் 3 நாட்கள்னு கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வராங்க அப்படின்னா அந்த விருந்தாளிக்கு தேவையான உணவு முறைகள், உபசரணை, விருந்தோம்பல் இதெல்லாமே பார்த்தோன்னா ஒரு 3 நாட்களுக்கு நல்ல பலமாக இருக்கும். விருந்தாளியாக வந்தவங்க 3 நாட்களுக்குள்ளே அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா அந்த மரியாதையோடு அவங்க போயிடுவாங்க. அதுவே அவங்க 3 நாட்களுக்கு மேலே அதே வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க விருந்தாளி கிடையாது, அவங்க அந்த வீட்டு ஆட்களோட அப்படியே இருக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு தனியாக உபசரணையெல்லாம் அந்த 3 நாளுக்கு அப்புறமா பண்ண போகிறதில்ல யாருமே. அது எல்லார் வீட்லேயுமே நடக்கக்கூடியதான். யாராவது ஒருத்தவங்க வந்தாங்க நம்ம வீட்டுக்குன்னா முதல்ல வந்த அன்னைக்கு நம்ம பெருசாக எல்லாம் கவனிப்போம். 2வது நாள் ஓரளவுக்கு நல்லா கவனிப்போம். சரி, நாளைக்கு போயிடுவாங்க. 3 நாளைக்கு நல்லா கவனிப்போம். அதுக்கப்புறம் 4வது நாள் அவங்க இங்கே இருந்தாங்கன்னா நம்ம சாதாரணமாக என்ன சமைக்கிறோமோ, சாதாரணமாக என்னென்ன வேலைகள் பண்ணுறோம் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அவங்களுக்கு பெருசாக நம்ம கவனிக்க மாட்டோம். அதே தான் மருத்துவ முறைகள்லையும். இப்போது நம்மளுடைய நோயினுடைய வீரியத்தை பொறுத்து சில பொருட்கள் உணவாக இருக்கக்கூடியது, அதை நம்ம தொடர்ந்து எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது எத்தனை நாள் வேணாலும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும். அது சாப்பாடு மாதிரி நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இதே மருந்தாக நம்ம ஏதாவது ஒரு தொந்தரவுகளுக்கு எடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 3 நாட்கள் எடுக்கணும், இல்லை 5 நாட்கள் எடுக்கணும், இல்லை 1 வாரம் எடுக்கலாம், இல்லை ஒரு மண்டலம் எடுக்கணும், இல்லை ஒரு 3 மாதங்கள் எடுத்துகிட்டு அதோட நிறுத்தினோம் அப்படின்னு சில கணக்கு முறைகள் இருக்குது. இதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா எந்த விதத்துலையும் பக்க விளைவுகள், பாதிப்புகள் ஏற்படாது. அது சித்த மருத்துவராக இருந்தாலும் சரி, பாரம்பரிய மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, அது மருத்துவருடைய ஆலோசனையை பொறுத்து நம்ம மருந்தாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இதே தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது பலவிதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போ ஒரு பாம்பு ஒருத்தங்களை கடிச்சிடுச்சு அப்படின்னா உடனே விஷம் பரவ ஆரம்பிக்கும். அவங்களுக்கு கசப்பான உணவுகளை அதிகமாக கொடுப்பாங்க. பாவக்காய் அப்படியே கொடுப்பாங்க. என்னென்ன மாதிரியான கசப்பு பொருட்கள், மூலிகைகள் அங்கெல்லாம் இருக்கோ அதை அப்படியே கொடுப்பாங்க. ஒன்று சாறு எடுத்து கொடுப்பாங்க, இல்லை அப்படியே கடிச்சு மென்று சாப்பிட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அதிகப்படியான கசப்பு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பாம்பு கடிச்சிருக்கிறவங்க சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு அந்த கசப்பு தெரியாது, கடிச்சு சாப்பிட்டுருவாங்க. இந்த கசப்பு உடல்ல இறங்க இறங்க விஷம் இறங்க ஆரம்பிக்கும். விஷம் இறங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா கசப்பு அவங்களுக்கு நாக்கில் தெரிய ஆரம்பிச்சிடும், உணர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். இந்த உணர்ச்சி வந்ததுக்கு அப்புறமா அந்த கசப்பான உணவுப் பொருட்களை நம்ம நிறுத்திடலாம். அதை தொடர்ந்து சாப்பிடும்போது பக்க விளைவுகள் ஏற்படும். அதாவது உடலில் மற்ற சுவைகளும் நமக்கு அவசியமானது. கசப்பு ரொம்பவே குறைவாக தான் நம்ம உடலுக்கு தேவை. அந்த அளவுக்கு மட்டுமே ஒவ்வொரு நாளும் கொடுத்தா போதும். இல்லை கசப்பு ரொம்ப நல்லது, உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் விஷங்களையும் நமக்கு வெளியேற்றிடும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மற்ற உறுப்புகள் பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். அதனால உடல் உபாதைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மருந்தையும் நம்ம கவனமாக சாப்பிட்றது அவசியமானது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது மஞ்சளாக இருந்தாலும் சரி,
கருப்பு கவுனி அரிசியாக இருந்தாலும் சரி, கருஞ்சீரகமாக இருந்தாலும் சரி. ஏன்னா இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி அப்படின்னு சொன்னோன்னா இன்னைக்கு நிறைய பேர் உடல் பருமனை குறைக்கும், இதை குறைக்கும், அதை குறைக்கும்னு அதிகமான அளவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கருஞ்சீரகம் ரொம்பவே அதிக வீரியம் இருக்கக்கூடிய ஒரு மருந்து பொருள். கருஞ்சீரகம் மாதிரியான பொருட்களை அன்றாடம் சமையல்ல எல்லாருமே பயன்படுத்துறது கிடையாது. அப்போ அது மருந்து அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கருஞ்சீரகத்தை எவ்வளவு சாப்பிடணும், எந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாப்பிடணுமோ அதுக்கு மட்டும்தான் சாப்பிட்றது அவசியமானது. அதிகப்படியாக கருஞ்சீரகம் மாதிரியான ரொம்ப வீரியம் இருக்கக்கூடிய மருந்தை தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதை அளவோட சாப்பிடும் பொழுது எந்த பாதிப்பும் கிடையாது, என்னைக்கோ சாப்பிடும் பொழுது எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் அளவுக்கு அதிகமாக இதை தொடர்ந்து மாதம் கருஞ்சீரகம் சாப்பிட்டாதான் மாதவிடாய் ஏற்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க உணவு முறைகளில் நம்மளுடைய கருப்பையை பலப்படுத்துறது சிறந்தது, கருப்பையை சீராக்குறது அவசியமானது. அதை விட்டுட்டு நம்ம மருந்துகளை அதிகமாக சாப்பிடும் பொழுது அது பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் பொழுது அது குழந்தையின்மை மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும், கருச்சிதைவை ஏற்படுத்தும், கல்லீரல், கணையம், சிறுநீரகத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அளவுக்கு அதிகமாக கருப்பு கவுனி அரிசியை சாப்பிடும் பொழுது மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள், கல்லீரலில் சில பாதிப்புகள், அஜீரணம் மாதிரியான பிரச்சனைகள், அஜீரணத்தினால வரக்கூடிய பல பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால உணவே நம்ம மருந்தாகவும் அளவோடும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மருந்தை ரொம்பவே கவனத்தோடு சாப்பிட்றது ரொம்ப அவசியம். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்லேயும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 மிளகை மருந்தாக அன்னைக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பகைவன் வீட்டில் சாப்பிட்ட நச்சையும் முறிக்கக்கூடிய ஆற்றல் அந்த மிளகுக்கு இருக்குது. அதே உணவாக நம்ம மிளகு வச்சு குழம்போ இல்லை மிளகு வச்சு பொரியலோ பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னா அது உணவாக வேலை செய்யுமே தவிர அது மருந்தாக வேலை செய்யாது. இந்த மாதிரி ஒவ்வொரு உணவுப் பொருளும் எப்படி வேலை செய்யுது, எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு சிறந்த சரியான உணவு முறைகளையும் அதிகமான பழங்கள், காய்கறிகளையும் உணவில் உட்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய ஆரோக்கியமின்மை சரியாகும். மருந்தை 3 நாட்களுக்கு பயன்படுத்தும் பொழுது அது ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உணவை மருந்தாக நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கும் பொழுது ஆரோக்கியம் மேம்படும். நான் உதாரணத்துக்கு தான் கருஞ்சீரகத்தையும் உதாரணத்துக்கு தான் கவுனி அரிசியையும் சொன்னேன். இந்த மாதிரி நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பல பொருட்கள், மூலிகைகள்னு நிறைய மருந்துகள் நம்மளை சுற்றி இருக்குது. அதில் எது மருந்து, எது கீரைகள், எது சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் அப்படின்றது தெரிஞ்சுட்டு நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறது அவசியமானது, ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. அதனால் உணவுனா என்ன, மருந்துனா என்னன்னு நம்ம பார்த்தோம். இந்த வேறுபாடை நம்ம புரிஞ்சுட்டு நம்மளுடைய உணவை ஆரோக்கியமானதாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியம் மேம்படும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.